குண்டர் தடுப்பு சட்டமும் வந்து அவர் மேல பாய்ந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் அராஜகமான போக்கு இல்லையா? சவுக்கு சங்கர் ஒரு விசில் ப்ளோயர் கிடையாது. சவுக்கு சங்கர் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது. சவுக்கு சங்கர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இந்த எல்லாம் கலந்த இந்த பவர் சென்டர்ல ஒரு புரோக்கர். சவுக்கு வந்து பொதுவெளியில வந்து தன்னை ஒரு பெரிய ஊழலை எதிர்க்கின்ற ஒரு போராளியாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள வந்து அவர் யாரையெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ டீல் பேசி அவங்கள்ட்ட இருந்து ஆதாயம் பெறுகிறார் என்பது பிரதீப்பினுடைய வாக்குமூலத்தின்படி தெரிய வருது. அப்ப இவர் யாரை பற்றியெல்லாம் பேசியிருந்தாரோ அதனுடைய இன்னொரு ஹாஃப் வந்து என்னன்னா, அதே தொழில பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு குரூப் அவர் பேசல. இப்போ ஜி ஸ்கொயரை பேசுறாரு, காசா கிராண்ட வந்து பேசல. அப்ப இதன் மூலமா என்ன அவர் காட்ட விரும்புறாரு? பிரதீப் வந்து நேர்காணலில் கொடுக்கும்போது என்ன சொல்றாப்புலன்னா, மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகாலன் இவங்கெல்லாம் வந்து அண்ணனை பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு, அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு, சீமானுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு, எடப்பாடிக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. இதுதான் இதில் உள்ள டேஞ்சருங்க. தொழிலுக்கு தொழில், பணத்துக்கு பணம், வெளியே வந்து போராளி இமேஜ். கொட்டிவாகத்துல 1.5 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி, திருவான்மியூர்ல 3 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி, டி நகர்ல பங்களா, மதுரவாயல்ல 2 வீடு. இப்போ இது எல்லாமே வந்து யூடியூப்ல தான் அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. அது வந்து நான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நான் வந்து எடப்பாடிக்காக வேலை செய்கிறேன். சரி, வாங்கினது கருப்பா வெள்ளையான்னு சொல்லுவாரா? நிபின்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு வந்து அவர் எழுதி வச்சதா கூட செய்திகள் சொல்றாங்க. சவுக்குக்கு எப்படி 2 கார் வந்துச்சு, எப்படி ஒரு மீடியா 3 காரா? BMW இப்பதான் நமக்கு தெரியும். ஆமா, எப்பெல்லாம் இவர் டேமேஜ் ஆகுறாரோ அப்பெல்லாம் சீன்ல ஃபெலிக்ஸ் வந்துடுறாரு. வந்து அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு, அவர் காசே வாங்க மாட்டாரு, மிக மிக நேர்மையான மனிதர், சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் உச்சாலாச்சமே இல்லாம வந்து வக்காலத்து வாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபெலிக்ஸே ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்னு தன்னை கருதி கொண்டால் தன்னுடைய சொத்து பட்டியலை வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவாரா? இப்போ சவுக்கு சங்கர் யாரு எந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு? எதிர்கேள்வியே கேட்காதவங்க. நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும். 4th எஸ்டேட்டோட அருள்மொழிவர்மன் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். கேட்குறாரு, ஏன் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரிகள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை? 1 ரவுண்டு தான் சுட்டாங்க, திட்டமிட்டு சுடல அப்படின்னு சொன்ன நபரை நீங்க வந்து தினசரி சந்திக்கிறீங்க, தினசரி அவரோட கொஞ்சம் குழாவுறீங்க. அப்ப கேட்க தோணல. சென்னையினுடைய கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர் தான் வந்து அவர் மேல குண்டர் சட்டம் போட்டிருக்கிறார். இது சரியா? குண்டாஸ் அப்படின்றது சவுக்கோட நிக்க போகுதா? இது ஃபெலிக்ஸுக்கும் இந்த குண்டாஸ் அப்படின்றது நீளுமா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள பெண் காவலர்கள், பெண் காவல் உயரதிகாரிகள் இவர்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து அவரை பேட்டி எடுத்து அவர் பேசுகின்ற கருத்துக்களை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்ட ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் இன்று சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுள்ளது. ஒரு சில முற்போக்கு அமைப்புகள், அதாவது புரட்சிகர அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வந்து அவர் பேசுனது தப்பு, ஆனால் அவரை வந்து சிறைப்படுத்தியது வந்து தவறு, சிறையில் அடிப்பது வந்து தவறு, இப்படியான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ இப்பொழுது குண்டர் தடுப்பு சட்டமும் வந்து அவர் மேலே பாய்ந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் அராஜகமான போக்கு இல்லையா? அதாவது சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, ஒரு போலீஸ் உயரதிகாரியை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்றது, இதை மட்டும் வைத்து பார்ப்பது இந்த பிரச்சனையை எளிமையாக பார்ப்பது. சவுக்கு சங்கர் இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சிக்கு பிறகு என்னவான ஆளாக மாறிப்போனார் அப்படின்றதான் முக்கியம். அப்போ நீங்கள் சொன்ன அந்த இவர் நக்கீரன் பிரகாஷ் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம். அதுக்கு வந்து ஆதாரமாக யார், சவுக்கின் குருநாதராக அவர் யாரை சொல்கிறாருன்னா, நக்கீரன்லேருந்து வேலை பார்த்த அன்பழகன். அன்பழகன் நக்கீரன்ல வேலை பார்த்தவர். அப்புறம் இந்த மாதிரி டைப்புன்னு சொன்னோன்னா நக்கீரன்லேருந்து வெளியேற்றுறாங்க. அவர் ப்ரெஸ் கிளப்ல போய் அங்கே அடைக்கலம் மாறுறாரு. இதில் ஒரு செய்தி என்னன்னா, சன் டிவி அந்த தொகுப்பாளர், அவங்க பேர் சொல்லுவாங்கன்னா, அவங்க இவன் இந்த சவுக்கு சங்கர் மேலே புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா, என்னை பற்றி ஆபாசமாக சித்தரிச்சு எழுதுறான்னு, அப்போ அறிக்கை விட்டுருக்குறாங்க. அன்பழகன் அறிக்கை கொடுக்குறாரு ப்ரெஸ் கிளப் சார்பில்.
அது இந்த பத்திரிகையாளர் மன்றம் பேர்லையா எது பேர்லன்னு தெரியல, ஆனா அது பத்திரிகையாளர் சங்கம் பேர்ல தான் வருது அவர் கையெழுத்தோட. என்ன இருக்கு? நீதிமன்றம் வந்து இப்படி எழுதுனா இந்த வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணணும்னு ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. இது இன்றோடு முடியாது, இது நாளை நம்ம எல்லாருக்கும் வரும். அவன் ஆபாசமா எழுதியிருக்கிறான். அந்த கட்டுரையை இப்ப கூட நான் படிச்சு பார்த்தேன். 2 பேர் 7 காதல், அவ்வளவு கொச்சையா வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகைன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமா வந்து இருக்குது அந்த கட்டுரை. அதுக்கு இடைக்கால தடை கொடுத்ததுக்கு பத்திரிகையாளர் சங்கம் இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து, இது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு அறிக்கை. அதை ஷபீர் கூட அவரோட ட்விட்டர்ல அப்பயே ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்க சொல்றது அந்த காலத்துல? ஆமா, அந்த காலத்துல. இப்ப அந்த அன்பழகன் தான் ஒரு குருநாதராம், அதாவது தொழில் சொல்லி கொடுத்தவர். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது பிளாக்மெயில் ஜேர்னலிசம், அந்த ஜேர்னலிசம்ன்ற அந்த வார்த்தை இருக்கிறது கூட அது வந்து ஒரு பொருத்தமான வார்த்தை இல்லை. இவர் வந்து ஒரு பிளாக்மெயில் பொலிட்டிக்கல் புரோக்கர், பொலிட்டிக்கல்ன்ற ஒரு பவர் புரோக்கர்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா அரசியல் மட்டும் இல்லை. அப்போ சவுக்கு சங்கரை வந்து எளிமைப்படுத்தி பார்க்கக்கூடாது. அவர் என்ன செய்த குற்றம் என்ன? இப்போ வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அட்மின் நடத்திட்டு இருந்த பிரதீப், அப்போ அந்த பிரதீப் வந்து 7 மாதங்களுக்கு முன்னாடி சவுக்கிட்ட இருந்து விலகிறாரு. சவுக்கு நிற்கிறாரு, இவர் விலகலை. சவுக்கு தம்பி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. சவுக்கு சொன்ன காரணம் என்ன? இந்த பையன் ரவுடிசம் பண்ணுறான், கடப்பச்சா இது பண்ணுறான் அப்படின்ன மாதிரி. ஒருவேளை வந்து குருநாதர்கிட்ட தொழில் கட்டிட்டு அவன் தனி கடையை அவர் போட்டாரா என்னன்னு தெரியாது. இப்போ அந்த பிரதீப் வந்து நேர்காணலில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாப்புலன்னா, மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகாலன் இவங்கெல்லாம் வந்து அண்ணனை பார்த்தாங்க. செம்மர கடத்தல்னு சவுக்கு சங்கரால் குற்றம் சாட்டப்பட்ட பாஜகவினுடைய ஓபிசி அணியை சேர்ந்த KR வெங்கடேஷ். ஆமா, அவரும் கும்மிடி பூண்டி தான் நினைக்கிறேன். ஆமா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்தது பிறகு அண்ணன் அவங்கள பத்தி அதிகம் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ சவுக்கு வந்து பொதுவெளியில வந்து தன்னை ஒரு பெரிய ஊழலை எதிர்க்கின்ற ஒரு போராளியாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள வந்து அவர் யாரையெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களை வந்து அவர் ஒரு டீல் பேசி அவங்கள்ட்ட இருந்து ஆதாயம் பெறுகிறார் என்பது பிரதீப்பினுடைய வாக்குமூலத்தின்படி தெரிய வருது. அப்போ நீங்கள் வந்து மணல் மாஃபியா, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வந்து அதிகாரிகள் எடுத்துகிட்டு IAS IPS, அப்புறம் அமைச்சர்கள். இதில் பிரதீப் அந்த முக்தாரோட பேட்டியில் சொல்கிறாப்புலையே, ஒரு RDO வந்து ஊழல்வாதி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். உடனே அந்த RDO வந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்றாரு. இது வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கு. 60 லட்சமா? இந்த சிஸ்டம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றதை வந்து புரிந்து கொள்வதற்கு சவுக்கு கேஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம். அப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தில் வந்து முதலாளிகள் இருக்கிறாங்க, கார்ப்பரேட்ஸ் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள முட்டல் மோதல் வேறுபாடு இதில் இருக்குது. இதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ கெட்டவங்கன்னா யார்? அவங்க வந்து பதவி உயர்வு பெறணும், அல்லது டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், அல்லது குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் வந்து தனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அல்லது ஒரு நேர்மையான அதிகாரி வந்து அவருக்கு போயிடுது, அப்போ அவரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஆள் தேவை. அப்போ இந்த இடத்துக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து வராரு. அப்போ இவர் யாரை பற்றியெல்லாம் பேசியிருந்தாரோ அதனுடைய இன்னொரு ஹாஃப் வந்து என்னென்னா, அவர் அதே தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னொரு குரூப் அவர் பேசலை. இப்போ G2 பேசுகிறாரு, காசா கிராண்டை வந்து பேசலை. அப்போ மணல் ராமச்சந்திரனை பற்றி பேசுகிறாரு அல்லது பேசலைன்னா இன்னொருத்தரை பற்றி அவர் பேசுகிறாரு அல்லது பேசலை. இப்போ ஏற்கனவே டேவிட்சன் தேவாசீர்வாதம் உளவுத்துறை அவரை பற்றி பேசினாரு. இப்போ கூடுதல் DGP ADGP அருணை பற்றி இதுக்காக தான் பேசுகிறாரு சொல்கிறாரு. யாரோ அவருடைய இது கைப்பாவையாக தான் அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இதை எதற்காக பேசுகிறார்? இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, இதன் மூலம் வந்து உங்களுக்கு பணம் வருது, அப்புறம் வந்து புகழ் வருது, 2வது வந்து ஒரு அதிகார மையத்தில் நீங்களும் ஒரு ஆளாக வந்து மாறுறீங்க. ஆனால் இது வந்து ஒரு சூதாட்டம் போல். நீங்கள் அரசியல் அதிகாரத்தோடு வந்து நீங்கள் சூதாட்டம் நடத்துறீங்க. அரசியல் அதிகாரத்தை எதிர்த்து எழுதுவது வேறு, அதை அம்பலப்படுத்துவது வேறு, மக்கள் நலன் சார்பில் வந்து பார்க்கறது வேறு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சன் டிவி செய்தி அறிவிப்பாளரை அவ்வளவு ஆபாசமாக அவர் எழுத வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இந்த பெண் காவலரை இழிவுபடுத்தினவர் அன்னைக்கு அதை தான் செஞ்சுருக்கிறாரு. இப்போ சந்தியா ரவிசங்கர் வந்து கோலமாவு சந்தியான்னு கட்டுரை வந்து எழுதுகிறாரு. இப்போ அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு இவங்க தான். அப்போ அவங்கள அரசியல் ரீதியாக நீங்கள் அம்பலப்படுத்தலாம். இப்போ வினவுல கூட நாங்கள் இருக்கும்போது இது மட்டும் இல்லை, ஸ்ரீமதி அந்த பொண்ணு நீ வந்து போலீஸை மட்டும் இல்லை, பெண்கள்னாலே நீ வந்து எப்படி எழுதுற? அந்த மாணவிக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருக்குது,
அவங்க அம்மா கேரக்டர் வந்து சரியில்லை, அதனால தான் அந்த அம்மா வந்து தனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஹாஸ்டல் வந்து சேர்த்துனாங்க. ஸ்கூல் ஓனருக்கு கழுத்து வரைக்கும் கடன் இருக்குது. ஸ்கூல் ஓனர் வந்து டீச்சருங்க கூட அப்படி இப்படி இருப்பாரு, ஆனா அவர் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து கைய வைக்க மாட்டாரு. இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா என்னன்னா நீங்க யாரையோ நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றீங்கன்னா அர்த்தம். இப்போ சந்தியா ரவிசங்கரை பத்தி நான் சொல்ல வந்த வினவு கட்டுரையில வந்து அவங்க வந்து ஜெயா டிவி விவேக் ஜெயராமனை வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஜெயலலிதா வந்து தான் வளர்க்குறாங்களாம். அப்போ முருங்கைக்காயெல்லாம் வந்து சாம்பாரில் முருங்கைக்காயை தோலை வலித்து வந்து கொடுப்பாங்களாம். அப்போ முருங்கைக்காயை வலித்து கொடுத்த அம்மா அப்படின்ற தலைப்பில் வந்து அவங்க ஹிந்துவில் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க விவேக்கை. அப்போ அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறோம். இது அரசியல் ரீதியான விமர்சனம். இப்போ அதே சந்தியா ரவிசங்கரை வந்து அவங்க தன்னுடைய பத்திரிகை பணிக்காக ஒரு உயரதிகாரியை பார்க்க போகிறாங்க, பொது இடத்துல வந்து பார்க்க போகிறாங்க. அந்த செய்தியை வந்து சிசிடிவி காட்சியை வந்து ஒரு போலீஸை வச்சு வாங்கிட்டு வந்து அதை வைத்து ஒரு கதை கட்டி இப்படி எழுத வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவங்க 2018 கேஸ் போட்டாங்க. அப்போ எடப்பாடி கவர்மெண்ட் வந்து அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி பல கேஸ் வந்துருக்கு. ஆமாம், கஞ்சா கேஸ், கஞ்சா கடத்தல் வழக்கு. ஆமாம், ஏற்கனவே காரில் வச்சு 400 கிராமு, இப்போ வீட்டில் வச்சு ஒரு 200 கிராமு, 200 கிராமு. அப்புறம் கஞ்சா உபகரணங்கள், அந்த கஞ்சா லோடட் சிகரெட்டு, அது சுத்துற தாள், அது இம்போர்ட்டட் தாளுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரெண்டாவது விளைவு. இப்போ சவுக்கு சங்கர் வந்து மக்கள் நலனுக்கு அதை பற்றி கவலைப்படாமல் அதிகாரம் வர்க்கம் ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு தரப்புக்காக அவர் வந்து வேலை செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திமுகலே கூட அவருக்கு வந்து சில அமைச்சர்கள் கான்டாக்ட் இருக்குன்னு அவரே வந்து சொல்கிறாரு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வேஸ்ட்டு லாயக்கு இல்லை, கனிமொழிகிட்ட அவர் கொடுத்துட்டு போயிடலாம் இப்படி போடுவார். அப்புறம் உதயநிதி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நானே போய் நேரில் போய் பார்த்து சொன்னதான். அப்போ நீ யார்? நீ ஒரு முதலமைச்சரை பார்த்து எந்த டிபார்ட்மெண்ட் யாரு கொடுக்கணும்னு சொன்னா அப்போ சவுக்கு சங்கர் என்ன கருதுகிறார்? இல்லை, இதுல பியூட்டி என்னன்னா 2022 நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகள் ஓஏ பெண்களை கைம்பெண்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த பெண்களும் வசதிக்காக அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன விவகாரத்துக்கு ஜெயிலுக்கு போறாரு. போயிட்டு வந்து திமுகவை கடுமையா குற்றம் சாட்டுறாரு. சேப்பாக்கத்துல போட்டிடுவேன், சீமான் ஆதரவு, இப்படி பல கதைகள் வந்து நடந்துச்சு. அதற்கு பிறகுதான் போய் இவர் சிஎம் பார்த்துருக்கிறாருனா அவர் ஸ்டேட்மெண்ட் படி அது உண்மையா பொய்யா அது வேற, பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப நீ யாரு? பார்த்து என்ன பேசினாருன்னு அவர் சொல்ற பாயிண்ட் தான் முக்கியம். என்னன்னா உங்க சர்வீஸுக்கு நான் அவைலபிள், என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்குறாரு. நீ எல்லாம் ஒரு ஆளாக அவனை யூஸ் பண்ணிக்க முடியாது, போயிட்டு வாடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உதயநிதிக்கு போலீஸ் இலாக்கா கொடுங்க. ஆமாம், இவர் வந்து வெளியே பேசுனது என்ன, திமுகவை இப்படி கடுமையாக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை சர்வீஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன இப்போ யூஸ் பண்ணிங்க. நான் என்ன அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் பார்க்கப்பட்டவனா? யாரு கூப்பிட்டாலும் நான் போவேன். இப்போ அவர் வந்து அப்படி பேசி செய்கிறாரு இல்லையா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, பேசிட்டு வந்துட்டேன், உதயநிதி என்னை கூப்பிட்டுருக்கணும்ல, நானாக வரலைன்னு போக மாட்டேன். இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரியும் இவர் வந்து உதயநிதி கூப்பிட்டு வந்து அண்ணே பேசுறீங்க, என்ன அதெல்லாம் செய்கிறேன்னு கொஞ்சம் பார்த்து செய்யணும்னு அவர் வந்து சொல்லணுமா. அப்போது எந்த அளவு அதிகார மட்டங்களில் இவர் வந்து விளையாடி இருக்கிறார். அப்போ இவர் வெளிப்படுத்தின அந்த ஊழல், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு அஜெண்டாவுக்காக, ஒரு நோக்கத்துக்காக, இன்னொரு சாராருக்காக பேசப்பட்டவை தான். ஆமாம், இல்லை அவர் அதிமுகவை ஆதரிக்கிறேன், அதிமுகவுக்கு மாநாட்டுக்கு போனது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே இன்னொரு புறம் 2G வழக்குன்னு அண்ணாமலையோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2G அப்படின்னு கிளப்பி விட்டுக்கிட்டு இன்னொரு புறம் வந்து இந்த நீரா ரேடியா டேப்பு, அது ஜாஃபர் செட்டு, பிடிஆர் ஆடியோ நான் தான் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அப்போ இதன் மூலமா என்ன அவர் காட்ட விரும்புறாரு? அப்போ தன்னுடைய அஜெண்டாவுக்கு யாரெல்லாம் வந்து உதவி பண்றாங்களோ, தேவைப்படுறாங்களோ அவங்களாம் நண்பர்கள், அது யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களாம் எதிராக இருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராசஸில் வந்து அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ டிஸ்மிஸ் பண்ண பிறகு தான் இப்போ அவருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து சேர்ந்ததாக வந்து சமூக வலைத்தளங்களில் பலரும் பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிஷோர் கேஸ்வாமி அவரோட கைதை கண்டித்தவர் அவர் போட்டிருக்கிறாரு சமூக வலைதளத்தில். அவரோட எக்ஸ் பக்கத்தில் கொட்டிவாகத்தில் 1.5 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி, திருவான்மியூரில் 3 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி, டி நகரில் பங்களா, அதனோட ரெண்டே வந்து மாதத்துக்கு 80,000 ரூபாய். அப்புறம் மதுரவாயலில் 2 வீடு, அதில் ஒரு வீடு வந்து கேரளா ஸ்டைலு, 1000 சதுர அடியில் ஒரு முற்றம் வச்ச ஒரு வீடு அப்படின்றாரு. இப்போ இது எல்லாமே வந்து யூடியூப்பில் தான் அவர் சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னு வந்து
ஒரு நக்கலா போடுறாரு. இது இவரை மட்டும் சொல்லல, கிரைம் செல்வராஜ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் அவர் சொல்றாரு, தமிழா பாண்டியன் வந்து சொல்றாரு, நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே வேற வேற கருத்து உடையவர்கள். ஆனா இவங்க எல்லாரும் இந்த ஒரே கருத்தை பிரதிபலிக்கிறப்ப போலீஸ் போய் சர்ச் பண்ணி இந்த விசாரணையின் போது இந்த தகவல்கள் எல்லாம் திரட்டிட்டு கசிய விடுறாங்க. இப்ப சவுக்கு சங்கர் வந்து ஒரு அரசு ஊழியர் இல்லை. அவர் ஒரு கால் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ அவர் மேல வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி கேஸ் போடலாம். இப்போ அவர் வெளியே இருக்கிறாரு. கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இப்போ சவுக்கு சங்கர்ட்டே நீங்கள் கேட்டு என்னங்க 100 கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்கீங்களாமே, உங்ககிட்ட என்ன சொல்லுவார்? அது வந்து நான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நான் வந்து எடப்பாடிக்காக வேலை செய்கிறேன், அது சரி வாங்கினது கருப்பா வெள்ளையான்னு சொல்லுவாரா? இது வந்து வெள்ளையாக கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. அது பத்திரப்பதிவுலேருந்து யார் எந்த பினாமிக்கு பேர், இரத்த உறவுகளுக்கு எவ்வளோ சொத்து, இதெல்லாம் வந்து இதுல விஷயம் என்னன்னா லிபின்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு வந்து அவர் எழுதி வச்சதா கூட செய்திகள் சொல்றாங்க. இவர் வந்து அந்த அன்பழகன் பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து குருநாதர்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு அவர் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து எழுதுறாரு. இப்போ நீங்கள் சொன்ன கிஷோர் கே சுவாமி இருக்கார் இல்லையா, அவரும் ஆரம்பத்தில் சவுக்கு மாதிரி தான் எழுத ஆரம்பித்தார். ஆமாம், அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. கிஷோர் கே சுவாமிக்கும் இந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாமே உண்டு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண் இலக்கியவாதிகள், அவங்க பேரெல்லாம் நான் சொல்லலை, அவங்களை வந்து கொச்சைப்படுத்தி அவதூறு பண்ணி வந்து எழுதியிருக்கிறார். அவங்க மேலேயும் வந்து சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பின்னாடி வந்து எஃப்ஐஆர்லாம் வந்து போடுறாங்க. இப்போ அவரும் இந்த மாதிரி ஒரு ஆளாக வர வேண்டியதற்கான பயணத்தை தான் தொடங்கினார். ஆனால் சவுக்கு மாதிரி அவரால் ஷைன் பண்ண முடியல. சவுக்கு எப்போ ஷைன் பண்ணாருன்னா, ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் இருக்கும்போது வந்து முகம் தெரியாதவர்கள்ட்ட அவர் இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ யூடியூப்பில் முன்னோடியான ஃபெலிக்ஸ் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது வாங்க தோழர் வந்து பேசுங்க தோழர் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாரு. அங்கே வந்து பேசுகிறாரு. பேசும்போது வந்து கேட்குறவங்களுக்கு முதல்ல வந்து இந்த கிசுகிசு செய்திகள் இருக்கு இல்லையா, இந்த கிசுகிசு செய்திகள் அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அதை கிசுகிசு ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து ரசிப்பாங்க. அப்படி வந்து பத்திரிகைகள் வந்து பயிற்று வச்சிருக்கிறாங்க. இதில் முன்னோடி வந்து ஜூனியருடன் வந்து அந்த ஆந்தையார் கழுகார் ஆந்தையார் வந்து நைட் ரவுண்டு போவார். நைட் வந்து எங்க உபச்சாரம் நடக்குது என்ன ஏதுன்னு அதை படிச்சீங்கன்னா அது ஒரு மசாலா மாதிரி இருக்கும். கழுகார் வந்து பொலிட்டிக்கலா போயஸ் தோட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிகப்பு கார் வந்தது, உள்ளுக்குள்ள வந்து ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸோட ஒரு கோட்டு சூட் போட்ட மனிதர் இறங்கினார். அவர் உள்ள உள்ளுக்குள்ள ஜெயலலிதாவும் சசிகலாவும் சந்தித்தார்கள். ஜெயலலிதா அக்கா எப்படின்னு இதை பேசினாங்க. அவங்க வந்து தங்கச்சின்னு இப்படி கூட இருந்து பார்த்த மாதிரி. ஆமா, சவுக்குக்கே இவங்கதான் முன்னோடி. ஆமா, இப்படி எழுதுவாங்க. அப்ப இப்படி வச்சுதான் இந்த டேஸ்ட்டை வந்து சவுக்கு சங்கர் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்த உடனே இந்த டேஸ்ட்ல வந்து பேசுறாரு. எங்கேயுமே வந்து இவர் எதற்கும் வந்து ஆதாரம் இருக்காது, ஒரு அரைகுறை உண்மைகளையும் பாதி பொய்களையும் கலந்து இவர் வந்து இப்படி பேசுறாரு. அப்புறம் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி சேனல்ஸு, ஏடிஎம்கே சேனல்ஸு, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து சவுக்கு வந்து கூப்பிடுறாங்க. வானதி சீனிவாசன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன், மிகப்பெரிய வெறுப்பு பேச்சாளர் கல்யாணராமன் பாஜக, அந்த நபர், இவங்க எல்லாருமே தீவிரமா இவரோட கைதை கண்டிக்கிறாங்க. ஆமா, அப்ப வந்து இந்த சேனல்லாம் இவர் வந்து பேசுறாங்க, வியூஸ் வந்து போகுது. போக போக இவருக்கு வந்து மவுஸ் வந்து கூடுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்ப்பா எந்த ஆட்சியாக நடந்தாலும் ஊழல் வந்து பயங்கரமாக பேசுகிறாப்புல அப்படின்னு. ஆனால் அதற்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது. அப்போது இதில் தான் வந்து சிறைக்கு போகிறா. ஆனால் இவர் ஆரம்பத்திலேருந்து பேசுகிறதெல்லாம் இந்த அலட்சியம் திமிரு இதோடு தான் வந்து பேசுவார். அப்போ அவர் சிறைக்கு போயிட்டு வராரு. வந்த உடனே உதயநிதி எதிர்த்து சேப்பாக்கத்தில் போட்டியிடுவேன்றாரு. அப்புறம் வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சவுக்கை வந்து தன்னுடைய இதில் வந்து ப்ரொபகண்டாவுக்கு பயன்படுத்துறது காரணம் என்னென்னா, எடப்பாடி வந்து ஒரு நேச்சுரல் லீடர் கிடையாது. அவர் வந்து சசிகலா காலில் விழுந்து அல்லது அம்மா ஹெலிகாப்டரில் பறந்து போனால் வானத்தை பார்த்து கும்பிடக்கூடிய ஒரு அடிமை தான் அவர் தலைவர் கிடையாது. அவர் இப்போ சசிகலாவால் வந்து தான் முதலமைச்சர் வந்து ஆனார். மக்களோ தொண்டர்களோ அங்கீகரித்து அவர் வந்து தலைவராக ஆகலை. அப்போ இயல்பாகவே அவர் வந்து தன்னுடைய வேலைகளுக்கு, தன்னுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சதி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நபர் கிடைச்சா நல்லது அப்படின்ற முறையில் வந்து சவுக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதில் தான் சவுக்கு வந்து இவ்வளவு பணமும் இது வந்து வருது. இது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் மணல் மாஃபியா,
அதுக்கு முன்னாடி அவருடைய ஆரம்ப கட்டத்துல இருந்தே பிளாக்மெயில் தான் பண்றாருன்றீங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த அளவு ஒரு பெரிய ஆளாகலையே, ஒரு ஸ்மால் டைம் புரோக்கராக தானே இருந்தார், ஸ்மால் பிளேயர் தான் அவர். ஓகே. பின்னாடி பெரிய கையாக மாறும்பொழுது தான் இந்த ரேஞ்ச் வந்து மாறுது. இப்போ அவருடைய பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால், ஒரு சாராரை வந்து யார்கிட்ட டீல் பேசுகிறாரோ அவங்கள டேமேஜ் பண்ணணும், இன்னொரு சாராருக்கு வந்து அதன் மூலம் வந்து ஆதாயம் செஞ்சு கொடுக்கணும். இது எப்போவுமே இது வெற்றி பெறுமா? வெற்றி பெறாது. அப்போ இதில் வந்து தோல்விகள் வரும். வந்த உடனே இன்னும் அதிகமாக வீரியம் அதிகமாக வந்து பேசுகிறது, கடுமையாக தாக்குறது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வீடியோ நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேர் வந்து ஒரு ஆணவத்தையும் திமிரையும் வந்து கொடுக்குது. ஒரு பத்திரிகையாளர் தானே செந்தில் பாலாஜியை பற்றி பிராண்ட் பண்ண தொடங்கினாரு அப்படின்னு. ஆமாம். அப்புறம் அது வந்து பைனாப்பிள் கேசரி வரைக்கும் அப்படி வந்துச்சு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றையும் அப்படி வந்து எழுதுறாரு. செந்தில் பாலாஜி கைதுக்கு நான் தான். செந்தில் பாலாஜி கைது வந்தபோது வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கும் பேசுகிறாங்க. அப்போ ஃபெலிக்ஸ் வந்து அப்படி குனிஞ்சிட்டு தட் சஸ்பெண்டட் கிளர்க் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சிரிக்கிறாரு, அவரும் சிரிக்கிறாரு. அப்போ இதை வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து இப்படி ஒரு மேடை அமைத்து கொடுத்தது ஃபெலிக்ஸு. அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புரோக்கராக பவர் சென்டராக வந்து மாறுறாரு. அப்போ இவர் வெளிப்படுத்திய ஊழல்களை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று கூட உண்மை இருக்காது. இப்போ சிஎம்டிஏ வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணாரு, போலி டாக்குமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி. இது போலி டாக்குமெண்ட்டுன்னு மாரிதாஸ் வந்து சொல்கிறாப்புல. இதே மாரிதாஸ் வந்து நியூஸ் 18 மெயில் என்ன பண்ணாரு, அதுவும் போலி டாக்குமெண்ட் தான். இப்போ அந்த மாரிதாஸ் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பயம் பொறுப்பு வந்ததுனால இப்போ சவுக்கு சங்கர் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சவுக்கை விமர்சிக்கக்கூடிய எல்லாருமே சாட்டை துறைமுகம் உள்ளிட்டு யோக்கியர்கள் இல்லை. அவங்க எல்லாரும் வந்து இதே மாதிரி ஒரு ட்ராவல்லாம் வந்து இருக்கிறாங்க. இப்போ சவுக்கு இடம் வந்து காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, யார் இப்போ அதுக்கு பொருத்தமாக இருப்பாங்க அது தெரியல. அது சாட்டையா யாருன்னு அது காலம்தான் முடிவு பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த ஆட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஆடி அதில் நீங்கள் திரைமறைவில் செய்யக்கூடிய பேரங்கள், சொத்து அபகரிப்பு இருக்கட்டும், இவர் வந்து கடைசியாக வந்து இந்த சேலம் ஆத்தூர் விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கோ, நீங்கள் போய் நேரடியாக போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அம்பலப்படுத்துனீங்க. இப்போ தன்னுடைய அஜெண்டாவுக்காக 2 ஏழை விவசாயிகளை, தலித் விவசாயிகளை அவதூறு செய்கிறோம், கொச்சைப்படுத்துகிறோன்னு அவரை வந்து யோசிக்கலை. ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, கொம்பை வித்துட்டாங்க, கறியை விற்றாங்க. அப்போ இடி சும்மாலாம் வந்து போகாது. ஏதோ திமுக அமைச்சர் வந்து பினாமியாக அவருடைய நிலத்தை லெட்டரில் வந்து இந்து பல்லர்கள்னு யாராவது எழுதுவாங்களா? ஆமாம், இதெல்லாம் இழிவு. ஆமாம், இப்படி வந்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு நீங்களும் போயிருக்கிறீங்க. ஆமாம். பிரகாஷும் வந்து போயிட்டு வந்து சொல்கிறாரு, நான் அந்த பையனெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், அப்படி ஒரு லவ் அஃபேரெல்லாம் வந்து கிடையாது, இவராக உருட்டி விட்ட கதை. அந்த வேன் டிரைவரெல்லாம் வந்து போலீஸ் சொல்லி கொடுத்ததை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு பேசாத பேச்சா? ஆமாம். ஸ்னோலினை வந்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் எல்லாம் சுடலை, சுடும்போது அவங்க குறுக்க வந்துட்டாங்க. திட்டமிட்ட துப்பாக்கி சூடே இல்லைன்ட்டாரு. அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இவர்கிட்ட வருத்தப்பட்டாங்களாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனை வரும்போது நீங்கள் யார் பக்கம் நின்றீர்கள்? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், சவுக்கு போலீஸோடைய ஆள் தான். இல்லை, அவரோட இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவரோட அந்த சிறப்பு அம்சமே என்னன்னா, ஊரே ஒரு பாதிக்கப்பட்டவனுக்காக அனுதாபப்பட்டு அவனுக்கு நீதி கிடைக்கணும்னு பேசிட்டு இருக்கிறப்ப திமிரா அதுக்கு எதிராக நான் சொல்றது உண்மை அப்படின்ற துணியில் பேசுவது, அதுல ரொம்ப அந்த ஸ்ரீமதி சாவித்திரி கண்ணனுக்கு என்ன சொன்னாரு, அவரை தட்டு இந்த கருத்து சுதந்திரன்னு தூக்கிட்டு வரவங்கலாம் தூக்கி போட்டு மிதி அப்படின்னு சொன்னாரு. அப்ப சவுக்கு சங்கரை வந்து ஒரு போராளியாக நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்கள் வந்து யோசிக்கணும். நக்கீரன் கோபாலுக்கும் அதே தாங்க போட்டிருக்காரு. இவருக்காகலாம் கருத்து சொல்ல முடியாது, கருத்து சுதந்திரம் எல்லாம் பேச முடியாது. இப்ப நக்கீரன் வந்து அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில வந்து எவ்வளவு நிருபர்கள் இறந்திருக்காங்க, ஆபீஸ் அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை வழக்கு கைதுகள், அதையெல்லாம் மீறி தான் அவர் வந்து அந்த பத்திரிகையை வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர் போட்டது உண்மைதானே, மாட்டுக்கறி சாப்பிட்ட மாமின்னு. இன்னைக்கு டிடிவி தினகரனே அதை வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, ஆமா அம்மாவுக்கு மாட்டுக்கறி பிடிக்கும், சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய இஷ்யூ வந்து ஆக்குனாங்க. ஒரு சின்ன செய்தி, அலுவலகத்தை நொறுக்கி எரிச்சு ராயப்பேட்டையில. அப்ப இந்த அன்பழகன்கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு ஃபெலிக்ஸ் அமைத்த மேடையில் வந்து பேசிக்கிட்டு, அப்புறம் ஏடிஎம்கே எடப்பாடி மாதிரி, இப்போ எடப்பாடி இல்லாமல் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, சவுக்கு போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. அப்போ ஜெயலலிதாவுடைய ரேஞ்ச் வந்து வேற, அது வந்து தேசிய அளவுகளில் குருமூர்த்தி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மேல்மட்ட அளவில் தான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும்.
இப்போ குருமூர்த்தி அப்புறம் வந்து காஞ்சி சங்கராச்சாரியெல்லாம் யாருன்னா இந்திய அளவிலான புரோக்கர்ஸ். ஓகே, இந்திய அளவிலான புரோக்கர்ஸ்ன்னு சொன்னால் இப்போ குருமூர்த்தி அந்த கேரவான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கார்ப்பரேட் பஞ்சாயத்து முட்டல் மோதல் வந்தால் இவர்கிட்ட வருமா, இவர் முடிச்சு கொடுப்பாராம். சார் முடிச்சு கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு நன்கொடை வாங்கிக்கிங்க அப்படின்னு கொடுத்தா அது எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து சங்கத்துக்கு கொடுங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். இப்போ கார்ப்பரேட் பஞ்சாயத்து மூலமாக இவர் தீர்த்து வைத்த பணம் பூரா ஆர்எஸ்எஸ்க்கு போயிருக்குதுன்னா அது என்ன பணம்? இப்போ அவங்க தேசிய அளவில் வந்து இந்த மாதிரி பெரிய கைகளோட வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன சங்கரமடமோ சோவோ குருமூர்த்தியோ. இப்போ தமிழ்நாட்டில் உலகமயமாக்கம் வந்த பிறகு நடுத்தர வர்க்கம் வருது, இந்த மாதிரி கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய முதலாளிகள் வந்து வராங்க, கார்ப்பரேட் வராங்க. இப்போ சென்னையில் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போட்டி இருக்குது. அது கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளோ கணிசமான அளவுக்கு அண்ணாமலை கைப்பற்றிருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. பாருங்க, அப்போ அண்ணாமலையே அந்த சீனுக்கு வந்திருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எவ்வளோ போட்டி இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் வந்து புரோக்கர்கள் வந்து தேவை வந்து அதிகமாகுது. அதுலேயும் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் வீடியோவில் வந்து பேசி மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் வரும்போது வந்து இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து சவுக்கு வந்து உட்கார்றாரு. எப்பெல்லாம் இவர் டேமேஜ் ஆகுறாரோ அப்பெல்லாம் சீன்ல ஃபெலிக்ஸ் வந்துடுறாரு. வந்து அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு, அவர் காசே வாங்க மாட்டாரு, மிக மிக நேர்மையான மனிதர், சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் உச்சாலாச்சமே இல்லாம வந்து வக்காலத்து வாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபெலிக்ஸே ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்னு தன்னை கருதி கொண்டால் தன்னுடைய சொத்து பட்டியலை வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவாரா? எனக்கு இவ்வளோலாம் சொத்து வந்துச்சுங்க, இந்த வருமானம் வந்துச்சுங்க. யூடியூப்பில் வந்து ரெட்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீடியோ தான் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகும். மற்ற ரெட்பிக்ஸ் வீடியோலாம் வந்து ஒரு 1000-2000 தாண்டதே விஷயம். அதுக்கு இப்படி ஒரு ஆள் போட்டு ஆஃபீஸ் நடத்தி இவ்வளோ வருஷமாக எப்படி நடத்துறீங்கன்றதே ஒரு மர்மமாக இருக்குது. சொந்தமாக ஆஃபீஸ் வேற 1.5 கோடியில் வாங்கியிருக்காருன்னு அதே பிரதீப் சொல்கிறாப்புல. ஆமாம், அதுவும் அவரும் புதுக்கார் வாங்கி. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஒரு யூடியூப்பில் இதெல்லாம் சாத்தியமா? அல்லது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து துருவராத்தி மாதிரி வந்து மில்லியன் கணக்கில் வந்து சந்தாதாரர்கள் இருந்தாங்கன்னா மாதத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபா வரும்னு வந்து சொல்லலாம். அந்த அளவெல்லாம் அந்த வளர்ச்சியெல்லாம் வந்து இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் வந்து சவுக்கு சங்கர் வராரு. அப்போ இவர் பெண் காவலர்களை இழிவுபடுத்தி அவதூறு பற்றி பேசுனதுக்காக தான் இந்த வழக்கு தொடங்கினாலும் இவருடைய குற்றப்பின்னணி என்பது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்குது. இன்றைக்கு கிரைம் செல்வராஜோ தமிழா பாண்டியனோ நக்கீரன் பிரகாஷோ பேசுவதற்கு முன்னாடியே இப்போ நான்லாம் பேச ஆரம்பித்த புதுசுலேயே இதே பாயிண்ட்டை இந்த விவரங்கள் இல்லாமல் பேசியிருக்கிறேன். சவுக்குக்கு எப்படி 2 கார் வந்துச்சு, எப்படி ஒரு மீடியா 3 காரம் பிஎம்டபிள்யூன்றது இப்போதான் நமக்கு தெரியும். 60 லட்சம் ரூபாய் பிஎம்டபிள்யூ. இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ அந்த விவரங்கள்லாம் வெளியே வந்த பல இடங்கள்ல வீடு, அதுவும் சென்னையில் வந்து நிலம் வாங்கி ஒரு வீடு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ இந்த கிரைம் செல்வராஜோ அல்லது தமிழா பாண்டியனோ முன்னாடியே பேசலை. முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ சோர்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ சவுக்கு சங்கர் இந்த தொழில் தான் பண்ணுறாரு அப்படின்றத இந்த வழக்கில் கைது செய்த போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? இப்போ முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ முன்னாடியே பேசலை. அப்போ மாட்டுனா நீங்கள் பேசுவீங்க, மாட்டலைன்னா கம்முன்னு வந்து இருப்பீங்க. அது சரியா அப்படின்றத அவங்க யோசிக்கணும். மக்கள் வந்து யோசிக்க வேண்டியது. இப்போ அந்த தொடங்கின அந்த புள்ளிக்கே தான் வர்றேன். குண்டர் சட்டம் அவர் மீது பாய்ந்தது சென்னையினுடைய கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர். அவர் தான் வந்து அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்கிறார். இது சரியா? இது சரிதான். ஏன் சரிதான்னா, குண்டர் சட்டம் வந்து எதுக்காக போடுவாங்க? இந்த மாதிரி தொடர்ந்து குற்ற வேலைகள், குற்ற பின்னணி உள்ளவங்க, சமூக விரோதிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கனால சமூகத்துக்கு வந்து ஆபத்து, அமைதி கெடும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் எந்த கேஸ் எடுத்தீங்கன்னாலும் அவர் தொடர்ந்து அந்த குற்றத்தை செய்திருக்கிறார். பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறாருன்னா நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவி செய்தி வாசிப்பாளர்லேருந்து, அப்புறம் சந்தியா ரவிசங்கர்லேருந்து, அப்புறம் நீதிபதி ஓய பெண்கள்லேருந்து இப்போ பெண் காவலர்கள் வரைக்கும் 4 நமக்கு தெரிஞ்ச இவங்க 3ஆம் பாலினம் அவர்கள் அவங்கள குறித்தும் ஒரு ஏடிஜிபி பேரை நெஞ்சில பச்சை கொடுத்திருக்காங்க. ஆமா, எதுக்காக? இதெல்லாம் ஒரு அப்பட்டமா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான். இவன் வந்து 3ஆம் பாலினத்தவரையும் விட மாட்டான் அப்படின்ற. இப்போ நம்ம ஜெயலலிதாவையோ மோடியோ நம்ம வந்து ஃபாசிஸ்ட் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். என்னைக்காவது வந்து பெர்சனலாக ஏதாவது சொல்லியிருக்கோமா? ஜெயலலிதா வந்து ஒரு பெண் என்ற முறையில் அவங்கள வந்து தாக்கி பேசியிருக்கிறோமா? இல்லை. பொலிட்டிக்கலாக அவங்கள விமர்சனம் பண்ணுறோம், பொலிட்டிக்கலாக அவங்க செய்கிற விஷயங்களை வந்து இது பண்ணுறோம்.
இப்போ 91 96 வரைக்கும் அவங்களும் சசிகலாவும் சேர்ந்து தமிழகத்தையே மொட்டை அடித்தாங்க. அந்தளவு கொள்ளையும் ஊழலும் வந்து நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து அதை பற்றி பேசணும், எழுதணும், வெளியிடலாம் வந்து போட்டோம். இதற்கு பதிலாக அந்த கொள்ளையில் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு அதற்கு வந்து விசுவாசமாக வேலை செய்வது என்ற வேலையில் தான் வந்து சவுக்கு சங்கர் வருவார். அதனால் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், சீமானுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், எடப்பாடிக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ எடப்பாடிக்கு அவர் எப்படி போனாருன்னு அவர் பிரகாஷ் கதை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஜயபாஸ்கரா, போக்குவரத்துறை விஜயபாஸ்கர், அவர் கவுண்டரு, அவர் மூலமாக வந்து அப்புறம் வேலுமணி போகிறாரு. வேலுமணி அங்கே வந்து எடப்பாடிக்கு நிகராக சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தளபதி இந்த ஏடிஎம்கே ஆட்சியில். அப்போ அவர்கிட்ட போகிறாரு. அப்போ அவர்கிட்ட போனேன்னா அவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுக்கு போட்டிலாம் யார், அதை பண்ணிக்கிறேன்ற முறையில் அவர் டீல் பேசி செட் ஆகிறாரு. அப்போ அவர் வந்து எடப்பாடிகாரையும் கொடுத்துறாரு. சரி, என்னமோ நம்ம அதிகாரம், நம்ம ஒரு தலைவனாக்கணும்ப்பா, என்ன தலைவனாக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் ஐடி விங்க அதுன்னு சொல்லி வந்து வேலை பார்க்குறாரு. எடப்பாடி மகத்தான ஆளுமை, அப்புறம் வந்து ஏடிஎம்கே மாநாட்டுக்கு போனதாக இருக்கட்டும், அல்லது வந்து இதே 2021 எடப்பாடியில் அவன் ஒருமையில பேசிட்டு என்ன அதே ஃபெலிக்ஸ் கிட்ட தாங்க அது அவர்கிட்ட தான் உட்காந்து சர்ற மாதிரியா கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு, கொடநாடு கொலைகள்ல என்ன நடந்துச்சு, எடப்பாடியோட பங்கு என்ன, இப்படி பல இது வந்து கழுவி ஊத்தி இருக்கிறாரு. இதே வேலுமணிய ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் பண்ணிருக்கான். ஆமா, ட்வீட் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிச்சிருக்கிறான் சென்னை கார்பரேஷன்ல அப்படின்னு கழுவி ஊத்துனாரு. இப்போ வந்து அவங்களுக்கும் வெக்கமானம் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே நியூஸ்ல போய் சவுக்கே உட்காந்து பேட்டி எடுக்கிறாரு. நீங்க உங்க ஆட்சியில இருக்கிறப்ப நீங்க அந்த தண்ணி பிரச்சனையை சரியா பண்ணீங்க, 2015 மழை வெள்ளத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால செய்ய முடியுது? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல இப்ப அதான் சொல்ல வரேன், இவருக்கும் வெக்கமானம் கிடையாது, அவங்களுக்கும் வெக்கமானம் கிடையாது. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் என்ன நேற்று திட்டுனியன்றது பிரச்சனை கிடையாது. நீ வந்து இந்த மாதிரி ஒரு புரோக்கருக்கு வந்து தரகர்களுக்கிடையே ஒரு ஒழுக்கம் விதிமுறை இருக்கும் இல்லையா, அவங்களுக்குள்ள ஷேர் வந்தால் கரெக்டாக பிரிச்சுக்கணும், அதில் விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, கிரிமினலாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இருக்கும். அந்த வகையில் வந்து அவங்க சவுக்கு வந்து நம்பகரமான ஆளாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் இப்படி எடப்பாடிக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவர் முதலமைச்சரை பார்த்ததா சவுக்கு வந்து சொல்கிறாப்புல. ஒரு கால் வந்து அங்கே டீல் முடிஞ்சிருந்தா இங்கே இவங்கள நட்டாத்தில் விட்டுருப்பாரா என்னன்னு தெரியல. அப்போ ஒரு பச்சோந்தி போல எதையும் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பவர் புரோக்கர் தான் வந்து சவுக்கு சங்கர். இப்போ இவருடைய முன்னாள் மனைவி அவங்க வந்து குறிப்பிட்டு ஒரு டைம் வந்து எழுதியிருந்தாங்க, என்னன்னா என்னோட மகனுக்கான பராமரிப்புக்கு கூட இவர் பணம் தருவதில்லை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா பார்த்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, இவர்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, இவர் தரல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இவர் வந்து பல கோடிகளில் வந்து பொருளகின்ற ஒரு அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ இவர் வேணுக்குன்னே தான் வந்து தராமல் இருக்கிறாரு அப்படின்றது வந்து புரியல. அது வந்து அவருடைய சுபாவங்க. அந்த பிரதீப் சொல்கிறாப்புல இல்லை, சவுக்கு சங்கர் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு அடாவடியாக தான் பேசுவாப்புல, தான் சொன்னதை தான் சரின்றது தான் அவருடைய இது. யாரும் அவர்கிட்ட வந்து வாதம் பண்ண முடியாது. இப்போ சவுக்கு சங்கர் யார் எந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எதிர்கேள்வியே கேட்காதவங்க, நீங்க மடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு மோடி மாதிரி தான். மோடி யாருக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாரோ அதே போல சவுக்கு சங்கரம் வந்து தனக்கு அடிமைகள்னு வச்சிருக்காரு. அதனாலதான் ஃபெலிக்ஸ் வந்து கேட்கல, ஏங்க இப்படி நீங்க வந்து பாலியல் பொறுக்கின்றீங்க, பெண் அதிகாரிகளை பயன்படுத்துறாருன்றீங்க, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்றாங்கன்றீங்க, நீங்க ஆதாரம் கொடுக்கணும், இல்ல புகார் கொடுத்ததை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல இன்னொரு சேனல், அந்த சேனல்ல ஒரு தம்பி கிட்ட பேட்டி கொடுத்தாரு, உதயநிதியை அவன் வேண்டுறாரு, ஸ்டாலினையும் வந்து அவன் வேண்டுறாரு. இதுக்கெல்லாம் இவங்க யாருமே மறுப்பு தெரிவிக்கிறது இல்லையா? ஏன்னா அந்த சேனலை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பவர் புரோக்கருடைய சாம்ராஜ்யத்தில் வந்து ஏதோ ஒரு காயாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து எல்லா கட்சியிலையும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், எல்லா அதிகாரிகளும் மட்டும். இதில் இந்த 4th எஸ்டேட்டோட அருள்மொழிவர்மன் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவர் கேட்குறாரு, ஏன் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு. ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும், துறை ரீதியான நடவடிக்கை பத்தாதுன்னு இப்படி கேட்குறவங்க வந்து மிக சரியான கேள்வி. ஆனால் ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, திட்டமிட்டு சுடலை அப்படின்னு சொன்ன நபரை நீங்க வந்து தினசரி சந்திக்கிறீங்க, தினசரி அவரோட கொஞ்சம் குழாவுறீங்க. அப்ப கேட்க தோணல, நீ கேட்க தோணல. நீ வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு உன்னுடைய பிழைப்புக்காக நீ எப்படியெல்லாம்
பிழைப்பாதியா இருக்கிற, ஆனா நீ வந்து இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்குற. அதுக்காக வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காத நியாயப்படுத்தல. நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஆனா இவங்க எந்த அளவுக்கு பிழைக்கிறாங்க. ஆமா, இப்ப இந்த ஆதன் தமிழ் மாதேஷ் எடுத்துங்க. அவர் வந்து மதன் ரவிச்சந்திரன் வீடியோல என்ன சொல்றாப்புல, ஜி ஸ்கொயரே அடிச்சாதான் வருவாங்க. ஜி ஸ்கொயர் அவர் இது பண்ணது. ஆமா, சீமான விமர்சிச்சு போட்டாதான் பேரம் பேச வருவாங்க சார், அடிக்கணும் சார். ஆமா. அப்ப நீங்க வந்து சவுக்கு சங்கர்கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு எத்தனை குட்டி குட்டி சவுக்கு சங்கர்கள் உருவாகி இருக்காருன்னு பாருங்க. இப்ப நீங்க சொல்ற அந்த சேனல் இருக்கு இல்லையா, சவுக்கு சங்கர் போய் இன்டர்வியூ கொடுக்குற சேனல், அது பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ரகசியம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது, எந்த அதிகார வர்க்கத்தினால இயங்குது, எந்த கார்பரேட் எவ்வளவு பணம். இப்போ இந்த பிரதீப்ன்றவர் வயசு ரொம்ப குறைவு, 21-22 வயசு தான் இருக்கும். இப்போ அந்த பையன் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து சவுக்கிட்ட போய் இவ்வளவு தொழில் பழகி இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்னா ஒரு விபரீத ஆசை தோணுமா தோணாதான்? ஒரு ஈஸி மணி இருக்குன்றான். ஆமா, என்ன சொல்றான். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சவுக்கு சங்கர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். ஆமா, அந்த கார்த்திக் கோவிந்தராஜன் அந்த பையன் சவுக்கே சொல்றாப்புல, தலைமைச் செயலகத்துல ஆயா வேலை வாங்கி தர்றதா 3 லட்சம் கேட்டிருக்காங்க. 1 லட்சம் தான். 1 லட்சம் ஏண்டா யோக்கியன்னு சொல்லு. 1 லட்சம் தான் வாங்கினாங்கன்னு ஒத்துக்கிற அளவுக்கு தான் இவங்களோட லட்சணமே. இவரோட வந்து பழக ஆரம்பிச்ச உடனே தொழில வந்து டே 1ல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க போல. இதுதான் இதுல உள்ள டேஞ்சருங்க. தொழிலுக்கு தொழில், பணத்துக்கு பணம், வெளியே வந்து போராளி. இப்ப அந்த மாதிரி அடுத்த சவுக்கு சங்கர்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த குண்டாசு இதுவும் கைதும் இந்த இது வந்து ஒரு பாடமா இருக்கும். இப்ப அந்த பிரதீப், ஆனா இதுல ஒரு டெக்னிக்கலா கேள்வி எழுப்புறாங்களே, அவர் ஸ்ரீமதியை பத்தி பேசினதுக்கோ, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசியதற்கோ, இல்ல இன்ன பிற மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கோ இவரை வந்து கைது செய்யலையே. அவங்க வந்து அவங்க அதிகார வர்க்கத்தை பத்தி பேசிட்டாரு, அதனால தானே கைது பண்ணிட்டாங்களேன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கரெக்டுங்க. இதை எப்படி சாதாரண மக்களின் குரலுக்காக வந்து இந்த சிஸ்டம் வந்து என்றைக்குமே செயல்படாது. அது நம்ம தான் வந்து இயக்கங்கள் கட்டி போராடித்தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஆனால் ஆளும் வர்க்கத்தில் ஒரு முரண்பாடு வருது. அந்த முரண்பாட்டில் நீங்கள் போய் உங்களுடைய புரோக்கர் வேலையை செய்து வந்து படும்போது அவங்க சும்மா விட மாட்டாங்க, வேட்டையாடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பல உதாரணங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு விசில் ப்ளோவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அசாஞ்சே மாதிரி, ஸ்னோடன் மாதிரி வந்து நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் சிறையில் இருந்து ஒரு அகதியாக வந்து காலத்தை கழிக்க வேண்டியிருக்கும். மக்களோட ஆதரவு இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும், தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அசாஞ்சே வந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவாரா அப்படின்றவங்கள பிரிட்டிஷ் சிறையில் இருக்கிறாரு. ஸ்னோடன் வந்து மாஸ்கோவில் வந்து வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது, அமெரிக்காவை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதோட வந்து ஒரு அகதியாக வந்து இருக்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த நாடு, வாழ்க்கை, குடும்பம், காதலி இதெல்லாம் விட்டுட்டு போய், அப்போ உண்மையான விசில் ப்ளோவர்ஸ் உலகம் முழுவதும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி சிறையில் இருக்கிறாங்க, அல்லது வந்து அகதிகளாக வந்து வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் ஒரு விசில் ப்ளோவர் கிடையாது, சவுக்கு சங்கர் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது, சவுக்கு சங்கர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இந்த எல்லாம் கலந்த இந்த பவர் சென்டரில் ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர் அவரோட இன்னொரு சிறப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, சினிமா துறையில் ஒரு நடிகருக்கும் இன்னொரு நடிகருக்கும் அங்கேயும் இவர் வருவார் பிரச்சனைனா. அதே போல் நீங்கள் ஜி ஸ்கொயர், காசா கிராண்டா இந்த தொழில் போட்டிக்குள்ள அவர், அதிமுகக்குள்ள போட்டிக்குள்ளேயும் அவர் இருப்பார். ஓபிஎஸ் என்னெல்லாம் பேசினா, திமுக அதிமுக போட்டிக்குள்ளேயும் அவர் இருப்பார். சரி, திமுகக்குள்ள அவர் மோசம் இவர் சரி அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். கார்பரேட் அப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி கைது வந்து எத்தனை மூத்த அமைச்சர்களுக்கு சந்தோஷம் தெரியுமா? எங்கிட்டே கூப்பிட்டு பேசினாங்க. ஆமா, ஸ்டெர்லைட் ஒரு கார்பரேட் கம்பெனி, அதுக்கு புரோக்கரு. அங்க RSS பள்ளி, சக்தி பள்ளி, அதுக்கு புரோக்கரு. இப்படி இவருக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்குது. எல்லாருக்குமே இவர் வந்து நான் புரோக்கரா இருப்பேன். அது நீங்க ஒன்று செய்ய ஒன்று காசு வருது, புகழ் வருது, இந்த மாதிரி உங்களை பாராட்டுறாங்க, அதிகாரிகள் பயப்படுறாங்க. IAS IPS எல்லாம் படிச்சுட்டு 60 வருஷம் வேலை பார்க்க போறவனே உங்களை பார்த்து வந்து பயப்படானோன்னு உங்களுக்கு ஒரு திமிரு வந்துடுது இல்லை? அந்த திமிரு வந்து ஒரு எல்லையற்று போய் ஒரு ரொம்ப அருவருப்பாக ஆபாசமாக போய் முடிஞ்சது தான் இந்த பெண் காவலர்கள் விஷயம். இப்போ இதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய கைது, அவரை வந்து இப்போ திருச்சி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேபி இன்னைக்கு இரவோ இல்லை நாளைக்கோ அவர் வந்து சேருவார் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வருது. இப்போ இதில் கேள்வி என்னன்னா, NDTVயிலிருந்து 30 ஆண்டுகளாக அவர் பத்திரிகையாளராக இருக்கிறவர், சன் நியூஸு, சத்யம் டிவி, இப்படி பல இதில் முக்கிய பொறுப்புகளை
வகித்தவர் ஃபெலிக்ஸ் 5 வருஷம் ரெட் பிக்ஸ் தான் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்படி இருந்தவர் சவுக்கு போன்றவரை வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஆபாசமா பேசுறத வந்து என்கரேஜ் பண்றாரு. அந்த நீதிமன்றமே இதெல்லாம் ஒரு இன்டர்வியூவா அப்படின்ற கேட்கிற அளவுக்கு இருக்குது. இதை பத்தி எல்லாம் அவர் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், தோழர் நீங்களும் ஜெயிலுக்கு போனா நானும் கூடவே வருவேன் தோழர், ஐ வுட் லவ் டு கம் வித் யூ தோழர் அப்படின்னு வந்து பேசுறாரு. இப்போ அவருக்கு இவருடைய குற்றங்களோடு தொடர்பு இருக்குமா, இல்லை வெறும் பேட்டிகள் வியூஸ் அதோட மட்டும்தான் தொடர்பு இருக்குமா? அதாவதுங்க, சவுக்கோட அந்த பவர் புரோக்கர் சாம்ராஜ்யத்தில் பல பேர் இருப்பாங்க. தடா ரஹீம் வந்து இப்போ சவுக்குக்காக வந்து ஒரு மனிதனாக எல்லா சேனல்களுக்கும் போய் வந்து சவுக்குக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவர் வந்து இவருடைய பேரோல்லையோ சாம்ராஜ்யத்திலேயோ முக்கியமான ஆளாக வந்து அவர் இருக்கிறார். அது மாதிரி இவர் பேட்டி எடுக்கக்கூடிய சேனல்கள், ஆதன் தமிழ், இப்படி பல இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ரோல் இருக்குது. இதில் வந்து தலைமையான முக்கியத்துவம் உடையவர் வந்து ஃபெலிக்ஸு. ஏன்னா சவுக்கை இந்த மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது வந்து அவர் தான். அப்போ அறிமுகப்படுத்தி சவுக்கு வளர 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 அந்த எல்லா அந்த கிரிமினல் குற்றங்களையும் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாக மாற்றி அப்படி பேசுகின்ற அந்த வேலைகளுக்கு அது ஒரு பேட்டி என்ற வடிவத்தில் வந்து ஃபெலிக்ஸ் வந்து உடந்தையாக இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தா அவரும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னு அவரை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சவுக்கை பேட்டி எடுக்கிற யாருமே அவர்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறோம்ல, இந்த விமர்சனங்களை ஒன்றை கூட அவர்கள் கேள்விகளாவோ விமர்சனங்களாவோ முன்வைத்தது இல்லை. அதனால் வந்து இதை நீங்கள் எப்படி கேட்கலாம், ஃபெலிக்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டாக இல்லையான்றதை விட சவுக்கு கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவர் கூட பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் பழகுறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்களோ எல்லாமே சவுக்கு சாம்ராஜ்யத்தில் ஒரு அங்கம், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஒரு அடையாளத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைதுக்கு கடுமையான கண்டனத்தை சீமான் தெரிவித்திருக்கின்றார். ஒருபுறம் சாட்டை துரைமுருகன் வந்து பயங்கரமா ஃபெலிக்ஸ் மாமா அப்படின்லாம் ஆபாசமா பேசுறாரு, வாழைப்பழம் கீழப்பழம்னு. இன்னொரு புறம் இடுபானங்காத்தி போய் ரெட்பிக்ஸ்லேயே உட்காந்து அவருக்கு ஃபெலிக்ஸுக்கு ஆதரவாக பேசுறாரு, சீமானும் அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் என்ன காம்பினேஷன், ஒன்றுமே புரியலையே. இல்லை, இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ யாருடைய பி டீம்ன்றதில் அவருக்கே ஒரு குழப்பம் இருக்கும். பி டீம் தான் அவருடைய ரோலு. ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சிடுறதால சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ அவர் பிஜேபிக்கு பி டீமா, அதிமுகவுக்கு பி டீம்னா எல்லாத்துக்குமே பி டீம் சீமான் தான். அப்போ இந்த பி டீமாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஏ டீமுக்கு தேவையான வேலைகளை வந்து பி டீம் வந்து, ஏ டீம் வந்து 2 அடி பாஞ்சா இது வந்து 8 அடி பாயும். அப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து ஃபெலிக்ஸ் வந்து சீமானை எப்படி சவுக்கையை வளர்த்து விட்டாரோ அதே போல் சீமானை வந்து இளைஞர்கள்ட்ட அறிமுகப்படுத்தினதில் ரெட்பிக்ஸுக்கு ஒரு முக்கியமான பங்கு யூடியூப் உண்டு. ஆமாம், அவருடைய உரைகளுக்கெல்லாம் வந்து ஒரு வீராவேசமான தலைப்புகள்லாம் வச்சு அப்படி போட்டு மலையில் அனல் பொறுக்க. ஆமாம், இப்படி வந்து ஆரம்ப காலங்களில் வந்து சீமானை பிரபலப்படுத்தியது வந்து ரெட்பிக்ஸு. அந்த நன்றி கடன் ஒன்று. ஆனால் இப்போ பின்னாடி வந்து இப்போ சாட்டை போன்றவர்கள்லாம் ஃபெலிக்ஸ் மேலேயா கோபம் வருதுன்னா, பின்னாடி வந்து சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழரை விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் என்கரேஜ் பண்றாரு. அப்போ அவருடைய ஸ்டாண்ட் வந்து மாறுது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இப்ப சீமான் மீது ஒரு அபிமானம் இருந்தாலும் சவுக்கு தான் வந்து தீர்மானிக்கிறார், நரேஷனை தீர்மானிக்கிறார். இப்போ நாம் தமிழர் இப்போ அடிக்கணும்னா சரி அடிச்சிருவோம் அப்படின்ற முறையில் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் சீமான் வந்து அங்கே வந்து பயங்கரமாக வார்த்தைகளால் கண்டிக்கும் பொழுது சாட்டை வந்து அண்ணன் சொல்கிறத ஏற்றுக்கிறேன், ஆனால் காரி துப்புறேன். யார விளம்பரங்களே என்னன்னா விளம்பரங்களே போடக்கூடாது, ஒரு தனியார்கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ வாங்கி போடக்கூடாது, நம்ம நேர்மையான ஜேர்னலிசம் பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் வகுப்படுத்தவர் இன்றைக்கு வந்து ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு எடப்பாடியோட விளம்பரத்தை போட்டாரு. இப்படியெல்லாம் பாடம் எடுத்தவர். இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நம்ம இந்தியா கூட்டணியை வந்து ஆதரிக்கிறோம் பாசிசத்துக்கு எதிராக. ஆனால் அவர் வந்து கூச்சமே இல்லாமல் இப்படியெல்லாம் எங்களுக்கு போதிச்சுட்டு அவர் வந்து அந்த விளம்பரங்களை வந்து போட்டார். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. தன்னை யோக்கியம் உத்தமன்னு வந்து சொல்லிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த திமுக விளம்பரங்கள் நமக்கு கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு 50 லட்சம் கொடுத்தாங்க தெரியுமா, இதெல்லாம் வந்து 50 லட்சம் வந்து சேட்டிலைட்டுக்கே அவளை தருவாங்களா என்னன்னு தெரியல. ஓரளவுக்காவது மனசாட்சியோட சொல்லணும்ல. இப்ப இது வந்து இந்த துறையில் இருக்கிற உங்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ தெரியும் எவ்வளவு இதுக்கு தருவாங்கன்னு. ஆனா வெளியில இருக்கிற மக்களுக்கு சவுக்கு சங்கரே சொல்றாரு, அது உண்மை இல்லாம இருக்குமா?
அப்படின்னு இப்படி ஒரு தோற்றத்தை தான் இவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அதான் இப்போ நீங்கள் இப்போ இந்த எலெக்ஷன்றது இந்த மாதிரி புரோக்கர்கள் வந்து கூடுதலாக சம்பாதிப்பதற்கான ஒரு தருணம். இப்போ சவுக்கு சங்கர் எத்தனை வேட்பாளர்கள் மாதேசே சொன்னாரு சார் இந்த எலெக்ஷன்ல சம்பாதிச்சாதான் உண்டு. அப்போ இவங்க போய் வேட்பாளரை வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னா எத்தனை லட்சம் வாங்குவாங்க? ஒரு எம்பி வேட்பாளர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அது ரெட் பிக்ஸோ அல்லது சவுக்கு மீடியாவோ சில பல லட்சங்கள் வந்து பேரம் பேசுவாங்க. அப்போ எலெக்ஷன் வந்து சம்பாதிப்பதற்கான தருணம். அப்போ வந்து சீமான் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு அரசியல் தேர்தலில் வந்து தோற்பதினால் சம்பாதிக்கிறவர் சீமான். ஜெயிக்கிறதுனால வந்து சம்பாதிக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தோக்கிறதன் மூலமாகவும் சம்பாதிக்க முடியும். இல்லை சவுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒருத்தனை பற்றி பேசினாலும் பணம், பேசாமல் இருந்தாலும் பணம், அமைதிக்கு ஒரு பணம், வாயை திறந்தாலும் ஒரு பணம். இது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் இல்லையா? எந்த ஒரு முதலீடும் இல்லை. ஆமாம். ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ சீமானுடைய சர்வைவல் வந்து ஆன்டி டிஎம்கே, திராவிடம், பெரியார் இதை எதிர்ப்பதெல்லாம் வந்து ஒரு உயிர் வாழுது. அதனால் இப்போ திமுக அரசு என்னெல்லாம் நடக்குதோ அது எதிர்த்து ஆக வேண்டிய கட்டாயம் வந்து சீமானுக்கு இருக்குது. அதனால் ஆனால் வந்து நீங்கள் முதல்ல வந்து இந்த பெண் காவலர்கள் இழிவுபடுத்தி பேசுனா தம்பி அப்படி பேசிக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டாப்புல. கஞ்சா கேஸு அதெல்லாம் வந்து வந்தோடனே அதை ஏதோ செட் பண்ணி போடுறாங்க. ஒரு மைல்டாக தான் அந்த விமர்சனம் இருக்குது. ஆமாம். இப்போ இந்த அறிக்கையை கூட படித்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய அந்த பயங்கரமான வீரவேசாங்க, அந்த அது தோளெல்லாம் கையெல்லாம் ஒசத்தி சண்டை போடுற மாதிரியான இது வந்து அதில் இல்லை. அதனால தான் வந்து சாட்டை வந்து வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நானும் வந்து கண்டிக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒர்த்து கிடையாது. இப்படிலாம் இந்த ஆள் பேசியிருக்காப்புல, இவர் வந்து ஜேர்னலிஸ்டே கிடையாது. பின்னாடி அவர் பேசுகிறத பார்த்தா விமர்சனம் தான் அதிகம் இருக்குது. ஆனால் தலைப்பில் வந்து அவர் கண்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ இந்த குண்டாஸ் அப்படின்றது சவுக்கோட நிற்க போகுதா இல்லை அடுத்து ஃபெலிக்ஸுக்கும் போகுமா? ஏன்னா மாதேச கைது பண்ணுன்ற கோரிக்கை இருக்குது. இப்படி ஃபேக்கான அஜெண்டாவை செட் பண்ணி ஒர்க் பண்ணுறாருன்னு அப்புறம் இன்னும் அவரை ப்ரமோட் செய்கிறவர்கள் எல்லாருமே இப்படி ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக தான் இருக்கிறாங்க, மக்கள் விரோதமாக அப்படின்னு இருக்குது. இப்போ இது ஃபெலிக்ஸுக்கும் இந்த குண்டாஸ் அப்படின்றது நீளுமா? அதுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஓகே. ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு மாதிரியான இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, திரும்ப திரும்ப குற்றம் இழைக்க. அவரே ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி பெயிலில் தானே வெளியே இருக்கிறாரு. அது வந்திருக்கிறாரு 2020. இந்த கேஸில் அவரை ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு அது வந்து பயன்படும். அது வந்து ஒரு கருத்து பற்றிய நீங்கள் அவதூறாக வார்த்தைகளில் பேசுகிறது. ஆனால் சவுக்கினுடைய குற்றங்கள் வந்து பல இதுலேயும் வந்து இருக்குது. அதில் இவங்க ஒரு குட்டி குட்டி ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதேஷோ அல்லது ஃபெலிக்ஸோ வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதற்குரிய இதை வந்து அவங்க அவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னுடைய இது வந்து என்னென்னா, கவலை வந்து என்னென்னா, சவுக்கு சங்கரை மாதிரி இந்த தொழிலை கற்றுக்கிட்டால் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட சவுக்கு சங்கர்கள் வந்து வந்துடக்கூடாது. இது வந்து மக்கள் நலனுக்கு எதிரானது. அதுக்கு இந்த கேஸ் போயிட்டு ஃபீல்டில் போயிட்டு மக்கள் படுற கஷ்டத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டால் இந்த ஆளும் அந்த 3 பேரும் நடுவாக்கு மண்டையெல்லாம் உட்காந்துக்கிட்டு கூச்சமே இல்லாமல் அந்த அவங்கெல்லாம் வந்து காட்டெருமையோட கொம்பை கடத்தினாங்க அப்படின்னு கிளப்பி விட்டா இப்போ நமக்கு இருக்கிற ரீச்சுக்கு தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். அவங்க பேசுகிறப்ப அது ஒரு பெரிய ரீச் அடையுது. அப்போ நம்ம திரும்ப அதுக்கு ஒரு 3-4 நாள் மல்லு கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ அந்த இஷ்யூலேயே நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே வந்து இது பண்ணோம், இவர் எப்படி பொய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையை சொல்வதற்கே இவங்களோட அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது. அது நீதி தீர்வெல்லாம் ரெண்டாவது. இதில் நீங்கள் உண்மையான பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் வந்து மோடி ஆட்சியில் என்ன கதியில் இருக்குது? 180 நாடுகளில் 159வது இடத்துல தான் நம்ம ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. நேற்று வந்து தபோல்கர்னு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, பூனால நரேந்திர தபோல்கர். அந்த கேஸில் தீர்ப்பு வந்திருக்கு. அதில் வந்து 2 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை, 3 பேர் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தபோல்கர் யார்? இப்போ சவுக்கை வந்து கருத்துரிமை அதுன்னு சொல்லி அப்பாவித்தனமாக ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த தபோல்கர் வந்து மூட நம்பிக்கைகளை வந்து எதிர்த்து எழுதுறாரு. கௌரி லங்கேஷ், பன்சாரே, எத்தனை பேர் இந்த கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சித்திக் கப்பான். அப்போ அவங்க வந்து உயிரை கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வந்து இந்துத்துவா இந்த செயல்பாட்டாளர்கள் 70-80 வயசுலாம் போய் ஜெயிலில் ஸ்டான் கே சுவாமி. ஆமா, ஸ்டான் சுவாமி ஒரு ஸ்டா கொடுக்காம வந்து சாகடிச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து தமிழர் தானே. அந்த தமிழர் வந்து மோடி அரசால் இப்படி வந்து கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்ன்றதுக்காக தமிழர்களுக்காக கவலைப்படுற சீமான் வந்து பேசியிருக்காரா?
ஏதோ ஒரு பேருக்கு அறிக்கை விட்டுருப்பாங்க, மலர் வணக்கம். ஆனா இந்த சீரியஸ்னஸ் சீமானுக்கு புரியுமா? புரியாது. அப்போ உண்மையான யாருக்குமே புரியல. உண்மையிலேயே அவர்கள் ஆனந்தல் தும்டே சிறைக்கு போன போதும் ஒரு சில அமைப்புகள் தானே இப்ப அன்னைக்கு மக்கள் அதிகாரம் அதுக்காக கண்டனம், போராட்டம், கூட்டம் இப்படி நடத்தினாங்க. இப்படி கௌரி லங்கேஷ் நிறைய பேர் இப்படி தங்களுடைய உயிரையே இந்த மக்களுக்கு. கௌரி லங்கேஷ் வந்து பிரகாஷ் ராஜுடைய அதோட தான் ஒப்பிடுறாங்க. ஆமா, இப்ப வந்து அந்த மோடி அரசும் இந்த ஸ்டாலின் அரசும் ஒண்ணு, ரெண்டு பேருமே பாசிஸ்டுகள் அப்படின்றாங்க. இத வந்து பாஜக தரப்புல இருந்து சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அதான் அவங்க இப்படி சொல்றதெல்லாம் அவங்க பாசிசன்றாங்க. ஆனா இந்த தரப்புல இருக்கிறோன்னு சொல்லிக் கொள்கின்ற உதிரிகள் அவங்க எல்லாரும் பாஜகவும் திமுகவும் ஒன்று இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சவுக்கா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் சாட்டை மாதிரி சீமான் ஆட்களாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் பற்றி, சபரீசன் இவங்களை பற்றி பேசின பேச்சு, பத்ராஜ் அப்படின்ற ஒரு நடிகை, அதெல்லாம் வச்சு பேசுறீங்க இல்லையா? இப்போ இதே மாதிரி பேச்சை வந்து மோடி அமித்ஷாவை பற்றி பேசியிருந்தா என்ன நடக்கும்? உயிரோடு இருக்க முடியாது. அதனாலதான் இங்க தமிழ்நாடு வந்து கருத்து சுதந்திரம் உள்ள மாநிலம். மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினாலே போட்டு தள்ளுறாங்க. அப்ப மோடியை பத்தி பேசினாங்கன்னு சொல்லி முதல்ல வந்து பூனால வந்து ஒரு ஐடி ஊழியரை வந்து கைது பண்றாங்க, ஒருத்தர் அடிச்சே கொண்டுறாங்க. அப்புறம் இந்த கும்பல் படுகொலையில் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டாலினை பற்றி பேசலாம், ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசலாம், அதுக்கெல்லாம் வந்து உரிமை இருக்குது. ஆனால் மோடியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வந்து உரிமை இல்லை. அதனால் மோடியும் ஃபாசிசம், இதுவும் ஃபாசிசம்னு சொல்கிறவங்க இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகே, அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல, சொந்த விருப்பத்தில் இருந்து சொல்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக சவுக்கு என்கின்ற நபர், அவரோடு சேர்ந்த கூட்டாளிகளை அம்பலப்படுத்தி பேசியதற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.